பிரகாரத்தை மூன்றாவது சுற்றி கொண்டிருந்த அக்காவை இமைக்காமல் பார்த்தாள் பிரியா. அப்படியே இருக்கிறாள். இந்த 2 வருடங்களில் கொஞ்சமும் மாற்றமில்லை. அமைதியான முகம், சின்னதாய் குங்கும பொட்டு, தலையில் கொஞ்சமே கொஞ்சம் மல்லிகை, கையில் பூஜை கூடை, அதில் கொஞ்சமும் வெளி தெரியாது அழகாய் அமைந்த பூ மற்றும் பூஜை பொருட்கள், வேகமில்லாத நிதானமான நடை, வாயில் முணுமுணுக்கின்ற ஸ்லோகம் என்று அக்கா மாறவே இல்லை. அன்று பார்த்தது போலவே இருக்கிறார். கடவுளே, இவளை எப்படி நான் அன்றைக்கு நினைக்காது போனேன். என் நலம்தானே பெரிதாக தெரிந்திருக்கிறது. எனக்கு முன்னே கல்யாண வயதில் ஒரு அக்கா இருக்கிறாளே. நான் இப்படி அவசரப்பட்டு காதலனோடு போய் கல்யாணம் செய்து கொண்டால் அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஊரில் என்ன பேசுவார்கள்? எதுவும் யோசிக்க தோன்றவில்லையே. எத்தனை சுயநலமாய் இருந்திருக்கிறேன். நினைக்க நினைக்க பிரியாவுக்கு அழுகை வரும் போல இருந்தது. அக்கா குருக்களிடம் ஏதோ பேசிக் கொண்டிருக்க அவள் பார்வையில் படாது இன்னும் ஒதுங்கி நின்று கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்னை சூழலும் பதட்டமும் எல்லாவற்றையும் மறக்க வைத்தது. காதல் விஷயம் பாலா வீட்டில் தெரிந்து போய் அவன் அப்பா அவசரமாக ஒரு பெண் பார்த்து நிச்சயம் செய்துவிட உடனடியாக கல்யாணம் செய்து கொள்வது தவிர்க்க முடியாத விஷயமாய் போனது. எதுவும் யோசிக்க நேரமில்லை. வீட்டில் லைப்ரரிக்கு போயிட்டு வரையமா என்று சொல்லிவிட்டு என்னை வடுகி முகத்துடன் கிளம்பி போய் கல்யாணம் செய்து கொண்ட பெண் அநேகமாய் இவள் ஒருத்தியாக தான் இருப்பாள். இதோ கோவிலில் 3 நண்பர்கள் சுற்றி நின்று கைத்தட்ட திருமணம் இனிதே முடிந்த போது எல்லா கவலைகளும் முடிந்து போய்விட்டதாக தான் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இல்லை. அப்பா நடுக்கூடத்தில் நின்று கத்தினார். அம்மா பேச மாட்டாது சமையலுக்குள் போய் விசித்து அழுது கொண்டிருக்க அக்கா இவர்களை உள்ளே கூப்பிடுவதா வேண்டாமா என்று குழப்பமாக அப்பா முகத்தை பயப்பார்வை பார்த்தபடி நின்றிருந்தது இன்றும் ஞாபகம் இருக்கிறது. அப்போதும் தோன்றவில்லை, அக்காவுக்கு எத்தனை பெரிய துரோகம் இழைத்து விட்டோம் என்று புரியவில்லை. அப்பா மேல் கோபம்தான் வந்தது. அவருக்கு சமாதானமாய் கத்த தோன்றின. ஆத்திரத்தை அடக்கி கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து விட்டு வாங்க போகலாம் என்று பாலாவின் கையை பிடித்து வெளியே இழுத்து வந்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மன்னிச்சிடுங்கப்பா என்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் என்றுதான் சொல்ல வேண்டும். சொல்லவில்லை. அன்றைக்கு வீட்டுக்கு வந்த பின்பு அதுதான் கவலையாக இருந்தது. ஆனால் இப்போது யோசிக்கிற போது அக்காவிடம் மன்னிப்பு கேட்காததுதான் பெரும் குற்றமாய் படுகிறது. பாலாவின் வீட்டிலும் பெரிய சண்டைதான் நடந்தது. 6 நாளைக்கு பாலாவின் மேனேஜர் வீட்டில்தான் தங்கினார்கள். ஆம், நாள் முடிவில் அவர்களாய் வந்தார்கள். வீட்டு வந்துடுங்க, கோபம் குறைத்து கொள்ளாத முகத்துடன் சொன்னார்கள். இவர்களின் சந்தோஷ குடித்தனம் அந்த வீட்டில் துவங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். இவள் வந்த அடுத்த வாரத்தில் பாலாவுக்கு இரட்டை சம்பளத்துடன் பதவி உயர்வு வந்தது. கம்பெனி கல்யாண பரிசாக கார் கொடுத்தது. திருச்சி கிளைக்கு மொத்த பொறுப்பாய் இவனை நியமித்தது. பாலாவின் அப்பாவும் அம்மாவும் இவளை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். எங்க மருமக வந்த நேரம் ஊரெல்லாம் சொன்னார்கள். இவளும் திருச்சி மாறல் கேட்டு வாங்கி கொண்டாள். இருவரும் திருச்சியில் குடியேறினார்கள். வீட்டை பிரிந்து வந்த சோகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வாழ்க்கையின் சந்தோஷ தருணங்களை ஒவ்வொன்றாக தரிசிக்க ஆரம்பித்தார். உலகமே உற்சாகமாக சுழல்வதாக தோன்றியது. 3 மாதங்கள் கழித்து உஷாவை எதோட்சியாக ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து அவளுடன் பேசி கொண்டிருந்த போதுடன் பிரியாவுக்கு தன் திருமணம் செய்திருந்த விளைவுகள் புரிய ஆரம்பித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கே சொல்ல கஷ்டமாதான் இருக்கு பிரியா. ஆனா மறைச்சி என்ன ஆக போகிறது சொல்லு. உங்க அக்காவை பார்க்க வரவங்க எல்லோரும் உன் விஷயம் தெரிஞ்சதும் வந்த சுவடு தெரியாம மறைஞ்சு போயிட்டாங்க. உங்க அம்மா பாதி உருவமாயிட்டாங்க. தமையந்தி எங்களோட எல்லாம் பேசுறதையே பழகிறதையோ நிறுத்திட்டா. உங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை வேட்டையாடிக்கிட்டு இருக்கார். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னாள். உஷா சொல்லிக்கொண்டே போனாள். அதன் பின்பு அவள் சொன்னது எதுவும் பிரியா காதில் விழவில்லை.
எத்தனை சிறுபிள்ளைத்தனமாக ஒரு காரியம் செய்துவிட்டேன் என்று நொடிந்து போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு இரவு அழுதது போல பிரியா என்றைக்கும் அழுதது இல்லை. கண்முன் அக்கா வந்து நின்று, இப்படி செஞ்சிட்டிய பிரியா, இது உனக்கே நியாயமா என்று கேட்பது போல இருந்தது. பாலா எவ்வளவோ சமாதானம் செய்தும் பிரியாவுக்கு நிம்மதியாகவில்லை. உடனே ரயில் பிடித்து சென்னை போய் அக்காவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் போல இருந்தது. அவள் தோளில் சாய்ந்து அழ வேண்டும் போல இருந்தது. தான் செய்த தவறுக்கு விமோச்சனமே கிடையாது என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். அக்காவுக்கு கடிதம் எழுதலாம் என்றால் வீட்டு வாசலிலேயே சேர் போட்டு அமர்ந்து காலை முழுக்க தினமணி வாசித்து கொண்டிருக்கும் அப்பாவின் கண்ணில் படாமல் எந்த லெட்டரும் வீட்டுக்குள் போய்விட முடியாது. வீட்டில் போனும் இல்லை. அடுத்த லீவிற்கு நேரில் போய் அவளை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டது அடுத்தடுத்து தள்ளிப்போய் இதோ 1.5 வருடம் போல் ஓடி போய்விட்டது. போன வாரம்தான் பாலாவுக்கு மறுபடியும் சென்னை கிழக்கே மாறல் வர இங்கேயே நிரந்தரமாக வந்தாயிற்று என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் அக்கா இந்த கோவிலுக்கு வருவது ஞாபகம் இருந்தது. இன்று அவளை பார்த்து பேசிவிட முடிவுடன் தைரியமாக கிளம்பி வந்தாயிற்று. ஆனால் அவளை பார்த்து பிறகு அவள் முன் போய் நிற்க தைரியம் சுத்தமாக தொலைந்து போயிற்று என்று தான் சொல்ல வேண்டும். சுவர் மறைவில் ஒதுங்கி நின்று அவளை பார்க்க செய்துவிட்ட பிழையை நினைத்து தன்னையே நொந்து கொள்ள நேரிட்டது. கடவுளே, அக்காவிடம் பேசுகிற தைரியத்தை எனக்கு கொடு. மௌனமாக பிரார்த்தித்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அக்கா பிரார்த்தனைகள் முடிந்து உண்டியல் காசு போட்டுவிட்டு கோவிலின் முன்பிருந்த செமண்ட் மேடையில் சம்மணமிட்டு உட்கார்ந்தாள். அவள் முகம் எப்போதும் இல்லாத அமைதியுடன் இருப்பது போல இருந்தது. இப்போது போய் பேசலாம் என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். அவசரமில்லாது மெதுவாக நடந்து சிமெண்ட் மேடையில் சம்மணமிட்டு உட்கார்ந்திருந்த அக்கா முன் போய் நின்றாள். அக்கா இவளை கவனிக்கவே இல்லை. தலை குனிந்து தரையில் ஏதோ வரைந்து கொண்டு இருந்தாள். அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதயம் துடிப்பது அவளுக்கே தெளிவாக கேட்டது. அப்படியே திரும்பி ஓடிப்போய் விடலாமா என்று கூட குழந்தைத்தனமாக யோசித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். நிழல் பார்த்து அக்காவாய் நிமிர்ந்தாள். அதிர்ச்சியில் முகம் அப்படியே நின்று போனது. அனிச்சையாய் எழுந்து கொண்டாள் பிரியா. மௌனமாய் தலையசைத்தாள். எப்படிக்கா இருக்க என்று கேட்டாள். அக்கா முகத்தில் சிரிப்பு தானாய் ஒட்டி கொண்டது. பிரிந்து போன இழந்து போனதாய் நினைத்த ஆத்ம சிநேகிதியை மறுபடி சந்தித்த பெண்ணாய் துள்ளினாள். சந்தோஷமாய் இருக்க பிரியா. நீதானா இது? இல்லை, நான் ஏதாவது கனவு காணுறேனா? எப்படிமா இருக்க என்று கேட்டாள். இருக்கேங்க்கா என்று சொன்னாள். என்னடி சுரத்தை இல்லாம பேசுற? எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பார்க்கிறோம். இப்படியா இஞ்சி தின்னா எதுவோ மாதிரி முகத்தை வச்சுப்ப? உட்காரு முதல்ல. கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தாள். மருதாணி டிசைன் அழகா இருக்குடி. அப்போல்லாம் மருதாணி வச்சுக்க மாட்டேன்னு எப்படி அடம் பிடிப்ப? கட்டாயப்படுத்தி வச்சு விடுவேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது அதை அழிச்சுண்டு அரைகுறையா சிவந்த கையோட வந்து நிற்ப. ஒரு தடவை கூட உன் கை முழுசா சிவந்ததே இல்லை. எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம்தான் பிரியா. அரண்ட நெஞ்சம் அக்கா என்னை அர்த்தனத்தில் சொல்கிறாள் என்று சிந்தித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னடி பேசவே மாட்டேங்கிற? சொல்லு, எப்படி இருக்காரு அவர்? 2 வருஷத்துக்கு பக்கமா ஆக போகுதே, எதனா விசேஷம் உண்டா? இவளால் எப்படி இத்தனை கலகலப்பாக பேச முடிகிறது என்று அவளுக்கு தோன்றியது. வெளிப்படையா இப்படி பேசிவிட்டு உள்ளுக்குள் அழுது கொண்டிருப்பாளோ, சபிப்பாளோ? உள்ளே குதர்க்கமாய் யோசனை ஓடியது என்று தான் சொல்ல வேண்டும். அதெல்லாம் ஒண்ணுமில்ல அக்கா என்று இவள் பதில் மட்டும் சொன்னாள். அப்போ என்னடி விஷயம்? உன் முகத்துல சந்தோஷத்தையே காணமே. என்கிட்ட சொல்லுமா, வீட்டில் எதனா பிரச்சனையா என்று கேட்டாள். இல்லக்கா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. சிரிக்க முயன்றாள் என்று தான் சொல்ல வேண்டும்.
அப்ப சரி என்று சொல்லிவிட்டு திரும்பி நவகிரகங்களை சுற்றி கொண்டிருந்த பெண்களை ஒரு பார்வை பார்த்தாள். பின்பு மீண்டும் இவளிடம் திரும்பி, இல்ல பிரியா, அன்னைக்கு நான் உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிடல, உனக்காக அப்பா கிட்ட பேசலன்னு உனக்கு கோபம் அதானே என்றாள். கண்ணோரங்களில் நீர் துளிர்த்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் எதிராளிக்கு எத்தனை கொடுமை செய்யும் என்று இப்போதுதான் புரிந்தது. பிரியா அக்காவையே பார்த்தாள். இவள் முன் நானெல்லாம் எந்த மூளைக்கு? இத்தனை உயர்வான பெண்ணுக்கு இப்படி ஒரு துரோகம் இழைக்க என்னால் எப்படி முடிந்தது என்று அவள் மனதிற்குள் தோன்றியது. அக்கா, நீயா ஏதாச்சும் நினைச்சுக்காதேன்னு இப்போதானே சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அக்கா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததால உனக்கு அப்படி தோணுது, அவ்வளவுதான் என்று சொன்னான். இப்போதும் அவளிடம் மன்னிப்பு கேட்க தைரியம் வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இல்ல பிரியா, உன் கோபம் நியாயம்தான். ஆனா இந்த நிலைமையில என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? அப்பா முகத்தை பார்க்கவே பயமா இருந்தது. நீயா வாசல் படியில நிக்கிற, அம்மாவும் பேச நிலை இல்லாம இல்ல. நானா முடிவெடுக்க என்னால முடியல பிரியா, அதனாலதான் அப்படியே நின்னுட்டேன். ஆனா நீ போனப்போ அப்பா கிட்ட எவ்வளவு சண்டை போட்டேன். உன்னை திரும்பவும் வீட்டில் சேர்த்துக்க சொல்லி எத்தனை கெஞ்சிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா என்னால முடியலடி பிரியா, அப்பாவை சமாதானப்படுத்த என்னால முடியல. அக்கா பேசிக்கொண்டே போனாள். ஒவ்வொரு வார்த்தையும் பிரியாவை கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அக்கா ப்ளீஸ் நிறுத்து, நீ எதுவும் தப்பு பண்ணல, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை, போதுமா? கண்களிடையே ஒரு நீர்த்துளி வழிந்தோடியதை அக்கா கவனிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நிமிடத்திற்கு இருவரும் பேசவில்லை. டியூப் லைட்டுகளில் பூச்சிகள் மோதுகிற சப்தம் அவஸ்வரமாய் கேட்டது. அப்ப சொல்லு பிரியா, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உன் முகத்துல அந்த பழைய துள்ளல் காணோமேம்மா. உன் அக்கா கிட்ட பேசுற மாதிரியா நீ பேசுற? யாரோ மூணாம் மனுஷிக்கிட்ட வேண்டா வெறுப்பா பேசுற மாதிரி இல்லை இருக்கு உன் நடவடிக்கை. அக்கா முகத்தில் நிஜமான அக்கறை தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு மேலும் தயங்குவது அபத்தம் என்று தோன்றிற்று என்று தான் சொல்ல வேண்டும். சொல்லுகிறேன் அக்கா, முதல்ல நீதான் என்ன மன்னிக்கணும் என்றாள். புரியல என்று அவளும் கேட்டாள். அக்கா, வெளிப்படையா நீ இப்படி பேசினாலும் உனக்கு உள்ள எத்தனை ஆழமான காயம் இருக்குன்னு எனக்கு தெரியும்க்கா. அதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு தெரியும். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனா உன்னை பார்த்தப்போ உங்ககிட்ட பேசினப்போ தான் நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு எதிர்பார்க்கறது எவ்வளவு கேவலம்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் கேட்குறேன், என்னை மன்னிப்பியா அக்கா? கடைசி வாக்கியத்தில் முழுசாக உடைந்து போய் அக்கா மடியில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அக்காவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏய் பிரியா, என்ன சொல்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்படி என்ன தப்பு செஞ்சிட்ட நீ? பிரியாவின் தாடையை தொட்டு நிமிர்த்தினாள். பிரியாவால் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை. கண்ணீர் மறைத்தது. எதுவும் பதில் சொல்லாது தலை குனிந்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மனசு இப்போது லேசாகி இருந்தது. சுய இரகம் குறைந்து போயிருக்க அக்காவிடம் இயல்பாக பேச முடிந்தது. எப்படிக்கா இத்தனை பெரிய சோகத்தோட உன்னால இப்படி சிரிக்க முடியுது? உன் ஒவ்வொரு சிரிப்பும் என்ன கொல்லுது தெரியுமா? இத்தனை நல்ல பெண்ணோட வாழ்க்கைய இப்படி பாழாக்கிட்டியே, நீ நல்லா இருப்பியான்னு எனக்கு நானே சாபம் கொடுத்துக்கிறேன். பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்குக்கா. அப்பா என்ன செய்வார், அம்மா என்ன செய்வாங்கன்னு எவ்வளவோ யோசிச்சேனே. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் உன்னை பத்தி, உனக்கு ஆக வேண்டிய கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா என்று பேசிக்கொண்டே இருந்தாள். அக்கா வழக்கம் போல சிரித்தாள். நீ இன்னும் குழந்தைதான் பிரியா என்று சொன்னாள். என்னக்கா இன்னும் இப்படியே பேசுற? இதுக்கு பதிலா என்ன 4 வார்த்தை திட்டிடேன், பலார்னு கண்ணமா அரைஞ்சிடேன். ஏன் இப்படி என்னை சிரிப்பால கொல்ற என்று சொன்னாள். பிரியா, நான் எதுக்குமா உன்னை திட்டணும்? தீதும் நன்றும் பிரதர வாரா என்று சொன்னாள் என்றான்.